உலகத்துல நாகரீகத்தை கற்றுக் கொடுத்து இது போன்ற நவீனங்களை கற்றுக் கொடுத்தது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியல் முறையில் இருந்துதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மெஹராஜ் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், வாழ்க்கையிலே உலகத்திலே சோதனை மட்டும்தான் நிரந்தரம் என்பது அல்ல, சோதனையை தாண்டி அல்லாஹு தஆலா சுபிட்சத்தையும் தருவான் அப்படின்றது தான் இந்த மெஹராஜ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். வாழ்வியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவண்டு போன போது 50 வயசு வரை 50 வயதுல அல்லாஹு தஆலா மெஹராஜ் என்ற பயணத்திற்கு பெருமானார் அவர்களை அழைத்துக் கொண்டான். எப்பொழுது மண்ணில் இருந்து விண்வெளி பயணத்தை பெருமானார் அவர்கள் மேற்கொண்டார்களோ அன்றிலிருந்து குஃபார்களால் அடி வாங்கிய இஸ்லாமியர்கள், தொந்தரவு செய்யப்பட்ட இஸ்லாமியர்கள், இன்றைய பாலஸ்தீனை போன்று மெஹராஜுடைய அந்த பயணத்திற்கு முன்பதாக வரைக்கும் இஸ்லாமியர்கள் கடும் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், கடும் இல்லல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், கடும் பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்று பெருமானார் அவருடைய ஆன்மீக பயணம் என்று சொல்லக்கூடிய இந்த பயணத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தானோ, பிறகு அடுத்த ஒரு ஆண்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். மக்காவிலிருந்து மதீனா வரை. மக்காவிலிருந்து மதீனா வரை சென்றதற்கு பிறகு எவனெல்லாம் அடித்தானோ திரும்பி அடிக்கக்கூடிய பலத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். திரும்பி அடிக்கக்கூடிய பலத்தை அல்லாஹ் கொடுத்தான். சுபிட்சத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், வீரத்தை கொடுத்தான் என்ற வரலாறெல்லாம் மெஹராஜுடைய இந்த சிறப்பான பயணத்திற்கு பிறகுதான் என்பது நபியினுடைய வாழ்வியல் தத்துவமாக நான் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே அப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் துவண்டு போன அந்த சஹாபாக்களை எல்லாம் எழுச்சி அடைய செய்து இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்து எவனெல்லாம் அடித்தானோ அவனை திரும்ப அடிக்கக்கூடிய ஒரு சக்தியை பெற்றதுதான் இந்த மெஹராஜ் என்ற விண்வெளி பயணம். கடும் குளிர்காலம், ஹந்தக் யுத்தம், ஹந்தக்கிலே மிகப்பெரிய அகழ்வை பெருமானார் அவர்கள் தோண்டி இருக்கிறார்கள். ஹந்தக்கிலே கடும் குளிர், -டிகிரி. இன்னைக்கு உலகமெங்கும் கடும் குளிர் நிலவை கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவிலே கூட -28 டிகிரி என்று கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. 28 டிகிரியே தாங்க முடியல, -28 சொன்னா எப்படி இருக்கும்? அப்போ கடுமையான குளிர். அலி ரலியல்லாஹு சஹாபாக்கள் எல்லாம் கையில் கிடைத்த அந்த வஸ்துக்களை வைத்துக்கெல்லாம் அந்த பள்ளத்தாக்கில கடும் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடு நிசியில கடும் பனி பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சய்யிதனா அலி இப்னு அபி தாலிப் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்பி, அலியே, எதிர் அணியிலே பள்ளத்தாக்கு எதிரில் ஆயிரக்கணக்கான எதிரிகள் ஆயுதங்களோடு முஸ்லிம்களை தாக்குவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அல்ல, கடும் பசினியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே ஒரு உணவு தட்டிலே விதவிதமான உணவு வைக்கப்பட்டால் பசியோடு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி உணவு தட்டை நோக்கி ஓடி வருவார்களோ அதே போன்று கியாமத்துக்கு சமீபமாக பசியோடு இருக்கக்கூடியவர்கள் உணவு தட்டை நோக்கி ஓடி வருவதை போன்று இஸ்லாமியர்களை கொத்து கொத்தாக கொல்வதற்கென்றே ஒரு கூட்டம் வரும் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று அந்த சஹாபாக்களையும் பெருமானார் அவர்களுடைய அந்த தோழர்களை அழிப்பதற்கு ஆயிரக்கணக்கான பேர் மதீனாவிலே வந்து இருக்கும் பொழுது கடும் குளிர், வெளியிலிருந்து அந்த வாகனங்கள் எல்லாம் வராத அளவுக்கு பெருமானார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அகலை தோண்டினார்கள். ஹந்தக் நடந்த இடம். அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இரவு நேரத்திலே சென்று பெருமானார் அவர்கள், அலியே, எதிர் அணியினுடைய நிலைமை என்ன அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்க, ரோந்து பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கடும் குளிராக இருக்கின்றது நாயகமே, எப்படி என்னால் எந்திரிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கடும் குளிரிலே நடுங்கினார்கள். கண் அசைவுக்கு கூட பெருமானார் அவர்களுக்கு கட்டுப்பட்ட சஹாபாக்களும் கூட அந்த கடும் பனி பொழிவால் பெருமானாருடைய அந்த கட்டளைக்கு சுணங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் அவர்கள் தோல் புஜத்திலே தட்டி, அலியே, குளிர்லாம் உங்களுக்கு ஒன்னும் செய்யாது, அல்லாஹ் உங்களுக்கு சக்தியை கொடுப்பான், எந்திரிச்சு போங்கன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, கடும் குளிருடைய அந்த ஹந்தக்குடைய யுத்தத்திலே பெருமானார் அவர்கள் என்னுடைய முதுகை தட்டி, அலியே, உங்களுக்கு குளிரெல்லாம் ஒன்னும் செய்யாதுன்னு சொன்னாங்க. நான் சென்று பார்த்தேன், அன்றிலிருந்து கூஃபா வரை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது கூட கடும் பனி பொழிவு ஈராக்கிலே பார்க்க முடியும். ஆனால் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, எந்த பெருமானாருடைய திருக்கரங்கள் என்னுடைய புஜத்தை தட்டி, அலியே, உனக்கு குளிரெல்லாம் ஒன்னும் செய்யாதுன்னு சொன்னாங்களோ
அன்றிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் குளிரோ பனியோ கடும் வெயிலோ எதுவும் என்னை தாக்காது, நான் போர்த்தி படுத்ததே இல்லைன்னு சொல்றாங்க. எவ்வளவு குளிர் அடிச்சாலும், எவ்வளவு -டிகிரி குளிர் அடிச்சாலும் நான் போர்த்தி கொண்டு படுத்ததில்லை. ஏனென்றால் பெருமானார் அவர்கள் என்னுடைய முதுகை தட்டி உனக்கு ஒன்னும் செய்யாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மேராஜுடைய பயணத்துடைய பரக்கத்தை கொண்டு துவண்டு போன இஸ்லாமியர்கள், அடி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் பெருமானார் அவர்களுடைய அந்த முபாரக்கான கரங்கள் தட்டி எழுப்பி, இனி உங்களுக்கு தைரியம் வந்து விட்டது, இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தட்டி அடிக்கப்பட்ட அந்த சஃபர் தான் மேராஜுடைய சஃபர் சகோதரர்களே. அதுபோன்று இன்னைக்கு அல்லாஹுடைய கிருபையில அடி வாங்கி கொண்டே சுமார் 40 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானிலே பின்லேடனை தேடுகின்றோம் என்ற பெயரிலே அப்பாவி குழந்தைகள், சிறுவர்கள், பெண்களை எல்லாம் குண்டுமலை பொழிந்து ஏவுகணை எரிந்து கொலை செய்து கொண்டிருந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகள், ஈராக்கில் சதாம் ஹுசேனை தூக்கு மேடையில் ஏற்று மாற்றமல்லாமல் அந்த நாட்டை அளித்தவர்கள், தற்போது பலஸ்தீன், சிரியா போன்ற பல நாடுகளை குறிவைத்து மக்களை, இஸ்லாமிய மக்களை கொத்து கொத்தாக சாகடித்த இந்த இஸ்ரேலிய பயங்கரவாதம் இப்பொழுது சற்று பின்வாங்கி இருக்கிறது. டொனால்டு டிரம்பினுடைய அறிவிப்பு என்பது பயத்தை வெளிப்படுத்தி காட்டிருக்கிறது. ஜனநாயக சில குடியுரிமை சட்டத்தை அவர் மாற்றி அமெரிக்காவிலே சில சட்டங்களை அவர் கொண்டு வந்தாலும் அவருடைய அறிவிப்பு என்பது லாஸ் ஏஞ்சலுடைய அந்த தீ விபத்திற்கு முன்னால் டிரம்பினுடைய பேச்சும் பிறகு அவருடைய பேச்சு வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழிகளுடைய எச்சரிக்கை மணி இன்று இஸ்ரேலுக்கும் டொனால்டு டிரம்ப் போன்ற இஸ்ரேலியர்களுக்கும் மிகப்பெரிய சாட்டை மணியாக அடித்துக் கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை நாம மட்டும்தான் ஆய்வு செய்யறதில்ல, இன்ச்சு பை இன்ச்சாக இஸ்ரேலர்கள் ஆய்வு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, பெருமானாருடைய பொன்மொழியின் அடிப்படையில் 40 ஆண்டுகள் இஸ்லாமிய மக்களை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் நமக்கு இருந்தது, இனி இஸ்லாமியர்கள் நம்மை அடிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த சூழலும் வந்துவிட்டது. ஹதீஸின் அடிப்படையில் அந்த ஹதீஸை நம்ம சொல்றேன், அந்த நேரம் வந்துவிட்டது, அழிவுக்குண்டான நேரம். அல்லாஹ் இத்தனை 40-50 ஆண்டுகளாக இவர்கள் செய்த பாவத்திற்குண்டான அல்லாஹ்வுடைய சாபக்கேடு வந்துவிட்டது என்று பெருமானாருடைய நபிமொழியினுடைய முன் அறிவிப்பை அவர்கள் அறிந்த காரணத்தினால்தான் இன்று பின்வாங்கி இருக்கின்றார்கள். அதுல டொனால்டு டிரம்ப் இனி உலகத்தில் நடைபெறக்கூடிய எந்த உலக போர்களிலும் அமெரிக்கா தலையிடாது, இனிமேல் டாலரை மேம்படுத்தி உள்நாட்டினுடைய பிசினஸை நாங்கள் அதிகப்படுத்தலாம்னு நினைக்கிறோம், இனிமேல் சண்டையை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆனா சிந்து முடிச்சு வேலையை செஞ்சுட்டே இருப்பாரு. இப்போ இந்திய பிரதமருக்கு அழைப்பு இல்ல, சைனா பிரதமர் முதல் சஃப்ல ரொம்ப கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார். விரைவில் டொனால்டு டிரம்ப் சைனாவுக்கு விசிட்டிங்க்கு வருவதற்கும் சைனா மீண்டும் டிரம்புக்கு செல்வதற்கும் செல்லக்கூடிய ஒரு சூழலும் இருப்பதை பார்த்தால் நம் நாட்டு தலைவர் இவனை நம்ம தெரியாதனமா சப்போர்ட் பண்ணிட்டோமே. இன்னைக்கு பாகிஸ்தான் ஊடுருவல், காஷ்மீர் ஆக்கிரமிப்பு எந்த செய்தியும் காணோம். பலஸ்தீனுடைய போர் அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 400 நாட்களாக ஆச்சு. பாகிஸ்தான் தீவிரவாதியோ இது சம்பந்தப்பட்ட எந்த நியூஸுமே இல்ல, முழுக்க முழுக்க பலஸ்தீனுடையது. அதுல சைனா இந்த ஆண்டு 2024 இருந்து 2025 மேப்பை பெருசு பண்ணிட்டு போறாங்களா இஸ்ரேல். சைனா லடாக்ல சில கிலோமீட்டர் தூரத்தினுடைய இந்தியனுடைய எல்லையை தன்னுடைய மேப்பிலே சேர்த்திருக்கிறது. இப்போ சைனா நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறான், அவனை தட்டி கேட்பதற்கு உண்டான வக்கு இந்த இந்திய தேசத்தினுடைய அரசாங்கத்துக்கு இல்லை. மாறாக இலிச்சவாயம் பாகிஸ்தான் கிடைச்சா, முஸ்லிம்கள் கிடைச்சா இவங்க என்ன செய்வாங்க, என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டே பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் உண்மை என்பது நமக்கு தெரிகிறது. அப்போ சைனாவுக்கு மிகப்பெரிய கண்ணியம் கிடைத்திருக்கிறது. அப்போ சகோதரர்களே, இந்தியா இதிலிருந்து உஷாராகி ஆகிக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் சமீபத்தில் இந்த லாஸ் ஏஞ்சலுடைய தீ விபத்திற்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை மணி அடித்து விட்டது. அதுல என்ன, இஸ்ரேல் இருக்கக்கூடிய ராணுவ தளபதி ஹெர்சி ஹெல்வி என்பவர் அறிவிப்பு கொடுத்திருக்கின்றார். அதாவது அவரு இஸ்ரேல் ஆர்மி சீஃப் ஹெர்சி ஹெல்வி அனௌன்ஸ், அவர் சொல்லியிருக்கிறார், இந்த ராணுவம் இத்தனை ஆயிரம் பேரை கொலை செஞ்சு போட்டான்ல பலஸ்தீன்ல, இந்த ராணுவத்தினுடைய தலைவர், இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய தலைவர் ஹெர்சி ஹெல்வி அனௌன்ஸ், அவர் அறிவிப்பு செஞ்சார், he will resign over failure to prevent October 7 attack Palestine.
பலஸ்தீனுடைய அட்டாக்கினுடைய போரிலே நான் தோல்வியை ஒப்புக்கொண்டேன். எனவே நான் ராஜினாமா செய்து கொள்கிறேன் என்று ஒருபுறம் அவர் ராஜினாமா செய்து விட்டார். அடுத்து பெஞ்சமினுக்கு ஸ்கின் கேன்சர், அவருக்கு வயிற்றுல புற்றுநோய் ஏற்பட்டு 2 கிட்னியும் செயலிழந்து இருக்கிறது என்பது ஒரு செய்தி. அது மட்டுமல்லாமல் ரிசல்ட் இன் தி ஃபேக்ட் தட் ஸ்கின் கேன்சர் ரேட் இன் இஸ்ரேல் இஸ் அமong த ஹையஸ்ட் இன் தி வேர்ல்ட். உலகத்திலேயே தோல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் என்பது இஸ்ரேலிலே அதிகமாக வந்திருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டான். எந்த இஸ்ரேல் பலஸ்தீன் மக்களை கொத்து கொத்தாக சாகடித்தானோ அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த உணவை கொண்டு அப்பாவி மக்களை எல்லாம் கொலை செய்து கொண்டிருந்தானோ, தன்னுடைய ப்ராடக்டால மக்களுக்கு கேன்சரை பரப்பி அதிலே மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் என்ற பெயரில் சம்பாதித்துக் கொண்டிருந்தானோ, வினை அறுப்பவன் வினை அறுப்பான், திணை அறுப்பவன் திணை அறுப்பான். இது அரபியிலே பேசப்பட்ட ஒரு பழமொழி. தமிழிலும் இருக்கிறது, அரபியிலும் இருக்கிறது சகோதரர்களே. அப்போ உலகமெங்கும் கேன்சரை பரப்பி அதுல பல கோடி சம்பாதிக்க வேண்டும் என்ற வியாபார நோக்கத்திலே திட்டமிட்ட இஸ்ரேல் இந்த வேர்ல்டிலேயே முதல் நாடாக ஸ்கின் கேன்சரிலே இருக்கின்றது. அது மட்டுமல்லாம அந்த நாட்டு பெஞ்சமின் அவருடைய அந்த பிரைம் மினிஸ்டருக்கு கேன்சர் ஏற்பட்டு வயிற்றிலே 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம இதுல பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தை பற்றி பேசுகிறார்கள். இந்த ஹதீஸை ஆராய்ச்சி செஞ்சிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் மண்ணில இருந்து விண்ணுக்கு பயணம் செய்தார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்கள் எல்லா நேரமும் வாங்கி கொண்டிருந்தாட்டிய திரும்ப மதீனாவுக்கு போன பிறகு எதிரிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விண்ணிலிருந்து மண்ணுக்கு இறங்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வந்துவிட்டது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனைத்து அடையாளங்களும் உலகத்திலே ஏற்பட்டு விட்டது. யமனிலிருந்து புறப்படக்கூடிய நெருப்பு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். பூமியிலே விவசாயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தங்கம் வெளிப்படும். சென்ற வாரம் சொன்னேன், பாகிஸ்தான்ல 1000 கோடி மதிப்புள்ள தங்கங்கள் ஒரு ஆற்றங்கரையோரம் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்ப இதையெல்லாம் உணர்ந்த அவர்கள் இஸ்ரேலர்கள் அர்கத் என்ற ஒரு மரத்தை வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹர்கத் என்று சொல்லக்கூடிய மரத்தை இஸ்ரேலர்கள் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அது என்னங்க ஹர்கத் மரம்னு கேக்குறீங்களா? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த முள் மரம் சொல்றோம் இல்லையா, அந்த மரத்துக்கு என்ன சொல்றது? முள்ளு, கருவேல மரம். கருவேல மரத்தை போன்ற ஒரு மரத்தை இன்னைக்கு இஸ்ரேலர்கள் ஜெருசலத்துல அதிகமாக வளர்க்கிறார்கள். இது ஒரு வருஷமாக அந்த நாட்டில் அந்த மரத்தை வளர்க்க சொல்லி யூதர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்லி ஃபார், இது இஸ்ரேலர்களுக்கு மட்டும் விட்ட ஆர்டர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ அவங்க இன்ச் பை இன்ச்சா ஆய்வு செய்யறாங்க. அதனால தான் அந்த மரத்தை வளர்க்கறாங்க. அந்த மரம் என்ன விளையுதுன்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. கருவேல மரம் எப்படி இந்திய தேசத்துக்கு அந்நிய மக்களால் இந்த தேசத்தினுடைய வளத்தை சுரண்டுவதற்காக அந்த மரத்தின் மூலமாக இந்த பூமியை அழிப்பதற்கும் தண்ணீர் பற்றுவதற்குண்டான ஒரு சூழ்ச்சி செய்யப்பட்டதோ, அதே போன்று எந்த பயனும் அளிக்காத ஹர்கத்துடைய மரம், அதை பற்றி பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்படுகிறது. லா தகூமு ஸா, கியாமத் நாள் என்பது வராது. ஹத்தா யுகாத்திலுல் முஸ்லிமீனல் யஹூத ஃபயக்துலூனல் முஸ்லிமூன், கியாமத் நாள் என்பது வராது முஸ்லிம்கள் யூதர்களை தேடி தேடி கொலை செய்யாத வரை. ஹத்தா யகூலு ஷஜர, எந்த அளவுக்கு என்று சொன்னால் யூதர்கள் எல்லாம் ஷஜர வல் ஹஜர, கல்லுக்கு பின்னாலும் மண்ணுக்கு பின்னாலும் ஒளிந்து கொள்வார்கள். யூதர்கள் எல்லாம் பயந்து ஒளிந்து கொள்வார்கள். எவன் இன்னைக்கு வல்லரசு நெஞ்ச நிமித்தி நிக்கிறானோ அவெல்லாம் கோலையாக மாறி இஸ்லாமியர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயுதத்துக்கு பயந்து, இஸ்லாமியர்களுக்கு பயந்து கல்லுக்கு பின்னாலும் மரத்துக்கு பின்னாலும் ஒளிந்து கொள்வான். பெருமானாருடைய ஹதீஸ். அப்படி கல்லுக்கு பின்னாலும் மரத்துக்கு பின்னாலும் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது மஹதி அலைஹிஸ்ஸலாமும் இஸ்லாமிய படைகள் தேடி வரும் பொழுது கல்லும் மரமும் பேசும். கல் பேசும், எனக்கு பின்னாடி ஒரு யூதன் ஒளிந்திருக்கின்றான் என்று மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சொல்லி காட்டி கொடுக்கும். மரம் பேசும், என் பின்னாடி யூதன் ஒளிந்திருக்கின்றான் என்று மரம் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலே யூதர்கள் ஓடி ஒளிவார்கள், முஸ்லிம்கள் ஆயுத பலத்தால் ஓங்கி இருப்பார்கள், முஸ்லிம்கள் யூதர்களை தேடி தேடி கொள்வார்கள். இல்லல் ஹர்கத, மரமும் கல்லும் பேசும், ஹர்கத் என்ற மரத்தை தவிர. ஹர்கத் என்ற மரம் பேசாது, அது யூதர்களுக்கு ஃபைன்னஹு மின் ஷஜரத்தில் யஹூத, அது யூதர்கள் வளர்க்கக்கூடிய மரம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தெரியுதா? எல்லா மரத்தையும் நம்பாமல் ஹர்கத் என்ற மரத்தை மட்டும் வளர்க்கின்றான். நீங்க கூகுள்ல போயோ அல்லது ஜெருசலத்துக்கு போய் அந்த மரத்தை நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஓடி 10 பேர் கூட உள்ள போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு
நம்ம ஊரு இந்த ஆலமரத்தை போன்று இருக்கும். ஆலமரத்தில் விழுதுகள் அதிகமா இருக்கும், இலைகள் குறைவாக இருக்கும். ஆனால் அது இலைகள் படர்ந்து இருக்கும். யூதர்கள் சென்று 10 பேர் கூட அந்த மரத்துல ஒளிந்து கொள்ளலாம். அந்த மரம் மட்டும்தான் பேசாது. எனக்குள்ள 10 யூதர்கள் இருக்காங்கன்னு பேசாது. மற்ற எல்லா மரம் செடி கொடிகள் எல்லாம் யூதர்களுக்கு எதிராக செயல்படும். முஸ்லிம்கள் தேடி தேடி வெட்டுவார்கள். அப்போ இஸ்ரவேலர்கள் கடந்த சில 2 ஆண்டுகளாக அந்த கரக்கத் மரத்தை வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரிந்து விட்டது, விண்ணிலிருந்து மண்ணிற்கு ஒரு ஹீரோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர இருக்கின்றார்கள். எனவே அவர் வந்துவிட்டால் 250 கிறிஸ்தவ உலகமும் முஸ்லீமாக மாறும். உலகமே முஸ்லீம் மயமாக மாறும் பொழுது 1 கோடி வாழக்கூடிய இந்த யூதர்கள் ஒன்று திருந்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் திருத்தப்படுவார்கள். தேடி தேடி கொலை செய்யப்படுவார்கள். எந்த அப்பாவி மக்களை பலஸ்தீன், ஈராக், சிரியா, லெபனான் போன்ற நாடுகளிலே கொத்து கொத்தாக அழித்தார்களோ இந்த இஸ்ரேலர்கள், அவர்களுக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய காலம், இஸ்லாமியர்கள் மீண்டும் திருப்பி அடிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது என்பதற்காகத்தான் இன்று பதுங்கி கொண்டிருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் உட்பட. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட வெற்றியை அல்லாஹு தஆலா விரைவில் நமக்கு தருவானாக. அல்லாஹு தஆலா சுபிட்சத்திலிருந்து, சோதனையிலிருந்து அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் நிப்பாட்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா வரச் செய்து அவர்களுடைய கரம் பிடித்து அவர்கள் இந்த துனியாவிலே முழு உலகத்திலே ஆட்சி செய்வார்களே, அந்த ஆட்சியின் கீழ் நம்ம மக்கள் எல்லாம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தருவானாக. சோதனை என்பது நிரந்தரம் அல்ல. அடி வாங்குவது என்பதும் நிரந்தரம் அல்ல. ஒரு கட்டத்திலே அடி வாங்கிக் கொண்டே இருப்போம். அல்லாஹ் ஒரு காலத்தை கொடுப்பான், திருப்பி அடிப்போம். அப்படிப்பட்ட அடிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று இஸ்ரவேலர்கள் உணர்ந்த காலம்தான் இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு பேட்டியாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா பயத்தை ஏற்படுத்தி அல்லாஹு தஆலா அவர்களை திருத்த செய்வானாக. திருந்தாவிட்டால் திருத்தி விடுவானாக என்ற இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு இந்த ரஜபுடைய மேராஜுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் அல்லாஹு தஆலா சாதனைகளாக மாற்றி நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் போக்கி எதிர்வரக்கூடிய காலத்திலே மகிழ்ச்சியை அல்லாஹு தஆலா எல்லா மக்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வருகின்ற ரமலானை அல்லாஹு தஆலா ஆஃபியத்தாக ஆக்கி வைத்து அல்லாஹு தஆலாவுடைய லிகாவை பெறக்கூடிய நோன்பை வைத்து அல்லாஹ்வை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் தருவானாக. வாகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழாதவங்க தொழுது கொள்ளுங்கள்.